அனைவருக்கும் வணக்கம். வார்த்தைகள். ஒரு நாள் ஒரு அரசருக்கு ஒரு கனவு வருது. என்ன கனவுனா, அவரோட கனவுல தன்னோட பல் எல்லாம் விழுந்து ஒரு பொக்கையாகிற மாதிரி ஒரு கனவு வருது. அடுத்த நாள் காலையில் அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு ஜோசியரை கூப்பிட்டு, இதுக்கு வந்து என்ன பரிகாரம் அப்படின்னு சொல்லுங்கள், இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அந்த ஜோதிடர் வந்து எல்லாம் ஓலைச்சுடி திருப்பி புரட்டி புரட்டி பார்த்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, எல்லாரும் உங்களுக்கு முன்னாடியே இறந்துருவாங்க. உங்களோட உறவினர்கள், உங்களோட மனைவி, இப்படி எல்லாரும் உங்களுக்கு முன்னாடியே இறந்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அரசர் கோவப்பட்டு அவரை சிறையில் அடிச்சிடுறாரு. இருந்தாலும் அவருக்கு மனசு கேட்கவே இல்லை. இன்னொரு ஜோசியரை கூப்பிட்டு கேட்குறாரு. அவர் புரட்டி பார்த்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, அரசே, உங்களை சுற்றி உள்ளவங்களை விட நீங்கள் ரொம்ப நாள் வாழ்வீங்க, ரொம்ப நாள் நீடித்து வாழ்வீங்க அப்படின்னு சொல்லும்போது அரசர் சந்தோஷப்பட்டு பரிசு கொடுக்குறாரு. 2 பேரும் ஒரே விஷயத்த தானே சொன்னாங்க. ஆனால் ஏன் வந்து அரசர் முதல்ல சொன்னவருக்கு பனிஷ்மெண்ட் தந்தார்? ஏன்னா அவர் சொன்ன வார்த்தை அப்படி. இந்த மாதிரி நம்ம சொல்கிற வார்த்தை கூட நம்ம வாழ்க்கையை மாற்றும். அதனால் பேசும்போது உங்கள் வார்த்தைகளை கரெக்டாக பார்த்து பேசுங்க. நன்றி.